அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம ட்ரம்ப் கிட்டேருந்தே ஆரம்பிச்சிடலாமே. வெனிசுலாவை தாக்குதல் நடத்தினதுலேருந்து, குறிப்பாக மதுரோ அவர்களை தூக்கிட்டு வந்ததுலேருந்து ஒன்றும் இன்றைக்கெல்லாம் அப்படியே நாங்கள் தான் எங்கள் கூட யாருமே ஒப்பிடுற அளவுக்கு தகுதியான நாடுகளே இங்கே யாருமே கிடையாது, எங்களை தொட முடியாது, எல்லா உலக தலைவர்களையும் பயங்கரமாக மார்க் பண்ணி வைத்திருக்கிறார். சரி, நம்ம ஏதோ அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஆள் கிடையாது, ஒரு வாரமாக இருக்கிற யூடியூபர். இப்போ தான் ஏதோ தட்டு மாதிரி 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து சேர்ந்துருக்குறோம் நம்ம, இல்லையா? அதனால் நம்ம ஃபன்னாக போடலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒரு உலக தலைவர், ஒரு நாட்டாமையாக இருக்கிறார். ஆனால் எல்லா உலக தலைவரையும் வந்து வச்சு செஞ்சிட்ருக்கிறார். இந்திய பிரதமர் மோடி அவர்களே வந்து ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சனாராம் அவர்கிட்ட, எனக்கு சீக்கிரமாக ஹெலிகாப்டர் கொடுக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாராம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே அவர் என்ன சொல்லியிருக்கிறார், எதிர்வினைகள் என்ன ஆற்றப்பட்டிருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தொகுப்பு. அப்படி வெனிசுலாவுடைய சம்பவம் அப்படியே கொஞ்சம் தள்ளணும் அப்படின்னா, நேற்று பாரிஸில் அமைதிக்கான ஒப்பந்த ஏற்பாடுகள் பயங்கரமாக தடபுடலான விருந்து எல்லாமே பயங்கரமாக நடந்தது. விருந்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. என்ன விதமான சிறப்பு அக்ரிமெண்ட்? இனி இந்த பூ உலகில் அமைதி மலர்ந்து விடுமா, ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடிவுக்கு வந்து விடுமா அப்படின்றது அங்கே ஒன்று பார்த்துட்டு, அப்புறம் இந்த சவுதி கொஞ்ச நாளாக ஏமனுக்குள்ளே தாக்கல் நடத்துறது என்ன ஆச்சு, வரைபடங்களோட ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன், இந்த மாதிரி பல சம்பவங்களை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று மறுபடியும் போலந்து வந்து ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க. பெலாரஸ்னுடைய எல்லை பகுதியில் வெல்டிங் மிஷினோடு வந்து அப்படியே அறுத்தி எடுத்து அதுக்கப்புறம் ஏணி கொண்டு வந்து இந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறது தான் அவங்களோட பிளான். நம்ம ஆளுங்க யார், போலந்து உடைய காவல்துறையும் இராணுவம் சும்மா விட்டு விடுமா? 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டே இருக்கிறாங்களா? இல்லை, அப்படியே வந்து டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிக்கிற மாதிரி பிடிச்சி மறுபடியும் எந்த வழியில் வந்தீங்களா, போங்கடா அந்த வழியிலே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி வைத்திருக்காங்களாம். இந்த மாதிரி தான் சார் டெய்லி எங்கள் ஏரியா பகுதியில் ஊடுருவிட்டே இருக்காங்கன்னு சொல்லி தடுத்துட்ருக்காங்க. போலந்து பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு தடுத்துடுறாங்க. ஃப்ரான்ஸ், யூகே, இத்தாலி இவங்க தான் வந்து தடுக்க முடியாமல் மாட்டிடுறாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாக சின்ன சின்ன போட்டில் ஃபுல்லாக பறந்து விரிந்த பகுதி ஃபுல்லாக வந்து நிறைய மாட்டிக்கிறாங்க. நிறைய அகதிகள் வந்து ஃபுல்லாக இன்னும் வந்துகிட்டே இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்? இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு மீம் கண்டென்ட் அப்படின்னா இந்த 2 வீடியோ பதிவு தான் உங்களுக்காகவே. அதை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். இது எல்லாமே ட்ரம்ப்போட மிகப்பெரிய ஒரு ரியாக்ஷன். இன்றைக்கி அவர் பேசின ஒரு விவகாரம் தான். பேசுகிறதுக்கு முன்பே இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வரும்போதே நான் தான் நிறுத்தினேன், நான் வந்து இந்த உலகத்தில் 8 வாரம் நிறுத்தினேன் அப்படின்னு மனுஷன் இந்த அக்கலில் பிரிண்ட் அவுட் வச்சுன்னு சுற்றுவார். இந்த கோர்ட்டில் எடுத்து இந்த கோர்ட்டு போட்டுட்ருப்பார். அப்படியே எடுத்து எங்கே போனாலும் 8 போர் நான் தான் நிறுத்துறேன்னு சொல்லுவார். அதையே தாங்க முடியல. ஆண்டவா, இந்த காதனை பஞ்சு வச்சு அடைச்சிக்கலாமா, என்ன பண்ணுறது, எங்களுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓய்வதற்குள்ளே இப்போ அடுத்து புதுசாக வந்துருச்சு. நேற்று பீட்டர் எக்ஸித் அவர்கள் வந்து பயங்கரமாக மார்க் பண்ணியிருந்தார். ரஷ்யானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஒன்றுமே சப்ப மேட்ரு, நல்லா தூங்கிட்டு இருக்கு, போய் பாருங்கள், நம்மளை எதுக்க யாருமே கிடையாது இந்த உலகில். என்ன அதுவும் மதுரோ அவர்களும் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு சின்ன க்ளூ கூட இல்லையாம், யார் வந்தாங்க யார் போனான்னு தெரில. நம்ம பாய்ஸ் ஃப்ளாலஸ் மிலிட்டரி ஆப்ரேஷன், வெல்டன் மை டியர் பாய்ஸ், வெல்டன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் புகழ. இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசும்போது அங்கே கியூபானுடைய இராணுவத்துக்கே தெரியும், அவங்க தான் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க, அவங்களுக்கே தெரியும் நாங்கள் வரப்போகிறோன்ட்டு. இப்போ பிரசிடெண்ட்டை எப்படியும் கேப்சர் பண்ண போகணுன்னு தெரிஞ்சும் அது போய் உயிரிழந்துட்டாங்கன்ற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு, டெட்லியஸ்ட் மிலிட்ரி ஆன் பிளானட் எர்த்து, இந்த பிளானட் எர்த்துலேயே இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ஒரு டெட்லியஸ்ட் மிலிட்டரினா அது நம்ம தான், மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் சோபாஸ்டிகேட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, நோ ஒன் கேன் கம்பேர் டு அஸ், யாருமே நம்மளோட கம்பேர் பண்ணவும் முடியாது, ஈவன் டு க்ளோஸ், அப்படி பக்கத்தில் கூட நம்மளை வந்து கம்பேர் பண்ண முடியாது நம்ம இராணுவத்தை. அந்தளவுக்கு நம்ம தான் உலகிலே மிக சிறந்த ஒரு இராணுவத்தை வைத்திருக்கிறோம், இனி யாருமே கிடையாது. அது இல்லாமல் இந்தியானே வருது பாருங்கள். அமெரிக்கா வந்து ஒரு 650 பில்லியன் அளவுக்கு பெரிய அளவுக்கான வரிகளை போட்டு உயர்த்தி வைத்திருக்கிறாராம். இதனால் நம்ம ரொம்ப சீக்கிரம் வளமை பெற்றிருக்கிறோம் அப்படின்றார். அப்போ இந்த வரி விதிக்கிறதுனால 650 பில்லியன் வசூல் பண்ணியிருக்கிறோம், இதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய சாட்சின்றாரு.
அப்போ ஒரு நாட்டோட பொருள் உங்கள் நாட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் வரி விதிக்கிறீங்க அப்படின்னா அந்த வரி யாரிடம் வசூலிக்கப்படுகிறது? அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனால் நாங்கள் 650 பில்லியன் வரி விதிக்கிறனால வசூலிச்சிட்டோம், நாங்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை நோக்கி போயிட்டுருக்கோன்ற. அப்போ வரி விதிக்கிறனால பொருளாதார மண்டலமாகுதா அப்படின்ற இன்னொரு விஷயம். பட் அவர் பேசும்போது அந்த நியூயார்க் டைம்ஸ் ஒரு வார்த்தை ஒன்று குறிப்பிட்டிருந்தாங்கல்ல, குறிப்பாக அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்த கூட தயாராக இருந்தாங்க. ஆனால் மதுரோ அவர்கள் சும்மா அந்த டான்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறது தான் அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அதனால தான் மெயினாக அவர் தூக்க சொன்னதுக்கு மிக முக்கிய காரணமே, இல்லை கூட பேச்சுவார்த்தைக்கு வந்திருப்பாங்க, அவர் டான்ஸு தான் முக்கிய காரணம்னாங்க. நம்ம கூட சிரிச்சிட்டு இருந்தோம்ல. பட் இன்றைக்கி அதை அவரே சொல்லியிருக்கிறார். ஆமாம், மதுரா அவர்கள் வந்து டான்ஸ் போடுறது வந்து என்னை இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தது. முழுக்க முழுக்க அவர் டான்ஸ் போடுறது எல்லாமே என்னை இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தது. என் டான்ஸே எங்கள் ஒய்ஃப் என்னை திட்டிகிட்டு இருக்காங்க, மெலினாவுக்கு பிடிக்காதான் ட்ரம்ப்போட டான்ஸு. ஆனால் அந்த அந்த சிம்பிள் தான் எல்லாமே இருக்கும். எல்லார் வீட்லேயும் அந்த பிரச்சனை இருக்குங்க. எல்லார் வீட்லேயும் கணவர் வந்து டான்ஸ் ஆடினா மோஸ்ட் ப்ராபபிள் ஒரு 95% பிடிக்காதில்ல. என்னை கூட தான் சொல்லிட்டே இருப்பாங்க, ஏன்னா குடிக்கார ஆடுற மாதிரி ஆடுறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேறு வழி இல்லை, நம்மளுடைய ஸ்டெப் அது மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஒய்ஃப் அது மாதிரி சொல்லுவாங்களாம், என்னங்க டான்ஸ் ஆடுறீங்க, இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு, இது வேறு நீங்கள் போட்டுட்ருக்கீங்களான்னு மெலினா அவர்கள் ட்ரம்ப்புக்கிட்ட சொல்லுவாங்களாம். இருந்தாலும் அவர் டான்ஸ் போடுவாராம். நம்ம டான்ஸே அறக்குறை, அதையே நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா கோவம் வருமா வராதா? என்னுடைய கோபத்துக்கு இன்னொரு காரணம், அவர் சும்மா போகிற இடத்துலலாம் வந்து டான்ஸ் போட்டுட்டு இருந்ததான்னு ஒரு வார்த்தையும் சொன்னார். அப்புறம் அமெரிக்கா இதுக்கப்புறம் ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே நீங்களும் அந்த வீடியோ பதிவு பாருங்கள். இப்போ வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி, அதாவது வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஒரு பேலஸ் மாதிரி வச்சுட்டு அங்கே அவங்களுடைய மிக் 47 ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர், அப்பாச்சி ஹெலிகாப்டர்லாம் பெரிய அளவுக்கு பயிற்சிகள். இதுக்கப்புறம் அவங்க தான் ஃபுல்லாக, நாங்கள் தான் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, தூங்கிட்டு இருக்கிற ஆளையும் தூக்குவோம், எல்லாத்தையும் தூக்குவோன்னு சொல்லிட்டு ஒரே தற்பெருமையாக இருக்குது. அந்த தற்பெருமை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பண்ணுறாங்க, அதை பெருமை கொண்டாடிக்கிறாங்க, நம்ம அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் அது அவங்களாச்சு, அமெரிக்காவாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் 2 தலைவர்கள், குறிப்பாக மேக்ரன் அவர்கள் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தார், மறுபடியும் 2வது தடவையும் சொல்கிறாரு. மேக்ரன் அவர்கள் வந்து ஃபோன் பேசினாராம். ஃபோன் பேசும்போது அவங்களோட ட்ரக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஐரோப்பாவில் குறிப்பாக ஃப்ரான்ஸுக்குள்ளே 10 ரூபா அந்த பொருளோட விலை அப்படின்னா, அதே பொருள் வந்து இங்கே விலை அதிகமாக இருக்கான். யார்? இவங்க நாட்டுக்குள்ளார. அதனால் அவர் என்ன சொன்னார், அங்கே ஏப்பா உங்கள் பொருளோட விலை ஏற்றுங்க அப்படின்னு சொன்னது யாருக்கிட்ட? இமானுவேல் மேக்ரன் அவர்கள்கிட்ட. ஆனால் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நான் இன்னும் உங்களுக்கு அதிகமான வரி போடுவேன் அப்படின்னு சொன்னால், டொனால்ட் வாய் ப்ளீஸ் டொனால்ட் அப்படின்ற மாதிரி தான் கெஞ்சனாராம். ஸோ என்னை வந்து ரொம்ப கெஞ்சனார் அவர், இல்லை நான் 200% வரி விதிச்சிருவேன் அப்படின்னோடனே அவர் கைஸ் வந்து பயந்து என்கிட்ட வந்து ப்ளீஸ்ன்னு கெஞ்சனார்ன்றார். அப்படியே பெரிய தலைவர். இப்போ இவருக்கு கீழே இருக்கிற எல்லா தலைவர்களும் இந்த கர்வம் வந்துருச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஏற்கனவே நம்ம சொன்ன டைலாக் தான், சந்தானம் ஒரு படத்தில் சொல்ல வரல, இராணுவத்தால் கூட அழிஞ்சவங்க இல்லை, பட் ஆணவத்தால் அழிஞ்சவங்க தான் அதிகம்னு சொல்லுவாங்கள்ல. அது ரொம்ப முக்கியம் இந்த டைலாக்கு. ஏன்னா இப்போ அவருக்கு கர்வம் ஒரு மாதிரி தலையில் ஏறிடுச்சு. அப்படி எல்லா நாட்டு தலைவர்களையும், இப்போ மோடி அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு 68 அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து இந்தியா என்கிட்ட டீல் பேசினாங்க, 5 வருஷம் ஆகும் அப்படின்னோடனே மோடி கம் டு see me sir, I can't. Prime Minister Modi came to see me. Sir, may I see you please? Yes, I have a very good relationship with him. He's not that happy with me because, you know, they're paying a lot of tariffs now because they're not doing the oil, but they are. And please, you see, please அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். பார்க்கலாம், ஐ செட் எஸ் அப்படின்றாரு. அப்படியே ஒரு 68 அப்பாச்சி ஹெலிகாப்டர் கொடுக்கலாம், இந்தியா நாடே இங்கே மூழ்கி போய் எதிரிகள் உள்ளே சூழ்ந்து நாடு அடிமையாகப்பட்டுவிடும், அதனால் ஐயா எங்களை கொடுத்து 68 ஹெலிகாப்டர் கொடுத்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று அமெரிக்காவிடம் கெஞ்சியதாகவும், ப்ளீஸ் என்னை கொஞ்சம் பார்க்க விடுறீங்களான்ற மாதிரியும், இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன மாதிரியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் முடியல. இனிமேல் இந்தியா வந்து அமெரிக்கா ஹெலிகாப்டர் வாங்குறோமான்ற டீலே இன்னும் வரல. ஆனால் அதுக்குள்ளே இவர் உக்காந்துட்டு இந்த கதைகளை விடுறாரு பாரு. அது இல்லாமல் இன்னொரு இப்போ கிரீன்லாந்தையும் வந்து வச்சுட்டாரு. கிரீன்லாந்து அண்ட் டென்மார்க் எல்லாம் வந்து பெக்டு மீட் இவர் மார்க்கோ ரூபியோவும் என்னையும் பார்க்குறதுக்கு கெஞ்சுறாங்களாம், சார் ப்ளீஸ்
எனக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களை பார்க்குறதுக்கு, எங்கள் நாட்டை இணைச்சிடாதீங்க, நாங்கள் எங்கே போவோம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சுறாங்களாம். அதனால் பெக்குடு ரொம்ப சீரியஸாக பெக்குடை கெஞ்சிட்ருக்காங்களாம். இவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டார், ஐயோ காய்ஸ், நீங்கள் கிரீன்லாந்தை காப்பாற்றணும், செக்யூரிட்டி நிறுத்தணும்னு என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு 2 டாகை நிறுத்தி வச்சுருக்கீங்க, அதுதான் உங்கள் செக்யூரிட்டியா? இல்லை நான் கேட்குறேன், அதுதான் உங்கள் செக்யூரிட்டியா? நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க, நாங்கள் சீரியஸாக இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்றார். இவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். அங்கே நேட்டோனுடைய ஐரோப்பாவுக்கு ஒரு முக்கிய ஒரு பொறுப்பாளர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், அவர் ஒரு பங்கு காமெடி பண்ணிட்டுருக்கிறார். அப்படி ஏதாவது கிரீன்லாந்தை இணைச்சிட்டாங்கன்னா எங்கள் ஐரோப்பாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சிக்கோன்ட்டாங்க. ஒரே ஒரு சிங்கிள் ஹெலிகாப்டர் கூட இந்த பக்கம் போகாது, அத்தனையும் பிடிச்சிருவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றார். ஏய் ஐரோப்பா, யாரை எடுத்து என்ன பேசுகிறீங்க? பிடிச்சிருவீங்களா நீங்கள்? இல்லை எதாவது பண்ணிவிடுவீங்களா? சும்மா மைக்கு கிடைக்கிதுன்றதுக்காக ஆளுக்கு பேசாதீங்க. இதே ஐரோப்பா, இதே டென்மார்க், கிரீன்லாந்து அமெரிக்காவிடம் இருந்தால்தான் அது சாலச் சிறந்தது, அது பாதுகாப்பு என்று உணர்ந்து நாங்கள் திருந்தி விட்டோம், நாங்கள் அமெரிக்காவுக்கு எழுதி வைக்கிறோம் என்று இன்னும் 2 மாதத்தில் கூறுகிறார்களா இல்லையா என்று பாருங்கள். எந்தெந்த நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து கிரீன்லாந்து அமெரிக்காவுடன் இணைக்க நாங்கள் மறுப்பு தெரிவிக்கிறோம், ஆஹா ஓஹோ அச்சா போச்சா ஹோச்சான்னு யாரெல்லாம் அந்த வசனம் விடுறாங்களோ அதே நபர்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணான்னா, லெட்ஸ் மேக் எ டீல், உனக்கு எவ்வளோ ஆஃபர் வேணும், உங்கள் நாட்டுக்கு என்ன ஆஃபர் வேணும் அப்படின்னா, அடாட விடுப்பா, இப்போ என்னப்பா கேட்டுட்டாரு, கிரீன்லாந்து தானே கேட்டுட்டாரு, அதுதான்ப்பா அவங்களுக்கு நல்லது, நம்மளுக்கு எங்கே போயிட போகுது, எல்லாம் நேட்டோனா எல்லாம் ஒன்று தானே, கொடுப்பா எழுதி கொடுப்பா அப்படின்னு 2 பேர் கொஞ்சம் மாற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இருக்கிற அந்த ஐரோப்பாவுடைய மனநிலை இதே மாதிரி தொடர்ந்தது அப்படின்னா, நீங்கள் இங்கே விகுண்டு அப்படியே வீராப்பா அப்படியே அமெரிக்கா கிட்ட கொடுக்க மாட்டேன்னு நின்றுருந்தீங்கன்னா, அப்புறம் ரஷ்யா உள்ளே வந்து அடுக்கி வைக்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்களுக்கு வேறு வழியே இல்லை, அங்கே நீங்கள் போய் விழுந்துட்டீங்க, அதனால் நீங்கள் எழுதி கொடுத்து தான் ஆகணும். அடுத்தது கெனடாவுக்கும் இதே தான் வரப்போகுது. இது கிரீன்லாந்து போச்சு அப்படின்னா அங்கேயும் அப்படி தான் இருக்க போகுது. வெனிசுலானுடைய அதிபர், புதிய அதிபராக இருக்கிறவங்க எல்லாம் ட்ரம்ப்புக்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்களாம், ஒரு 50 மில்லியன் பேரலுக்கான ஆயில் நாங்கள் கொடுத்துட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாருன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே நிலைமை என்னும்போது வேறு மாதிரி இருக்குது. வெனிசுலானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சேவ் அவர்கள் தான் வந்து கமாண்டரை லாஸ் பண்ணிட்டோம், அவர் வந்து ஃபிசிக்கலாக நம்மளால் மீட்டு கொண்டு வர முடியல. ஆனால் மதுரை அவர்கள் அப்படிலாம் இல்லை, கூடிய வரையில் அவரை பிரிங் பேக், நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும், இதுதான் நம்ம நாட்டுக்கான அச்சாரம்னு சொல்கிறாங்க. புதிதாக பதவியேற்ற உடனே, அதிபராக பதவியேற்ற உடனே ரோட்ரிகஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெனிசுலானுடைய கட்டமைப்பிலோ இல்லை அரசாங்கத்திலேயோ வேறொரு நாடுகள் தலையிடுவது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. ஆனால் வெனிசுலா எண்ணெய் வளங்களை அங்கீகரிக்குமா அமெரிக்காவுக்குன்னா அங்கீகரிக்கும், கண்டிப்பாக அதை அங்கீகரிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மதுரா அவர்களே என்ன கேட்டாருன்னா, அமெரிக்கா வாங்க, நாங்களே உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குன்னு சொன்னாங்க. இவங்க தான் தடை விதிச்சிட்டாங்க. அமெரிக்கா தான் வெனிசுலா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தாங்க. அப்போ இருந்தே வெனிசுலா கொடுக்க தான் தயாராக இருந்தாங்க. அதனால் இப்போ இவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்குறதுலாம் நாங்கள் தயாராக இருக்கோன்றாங்க. அதனால் இப்போ இஷ்யூவே இல்லை. பட் அவர் ட்ரில் வந்து என்ன பண்ண போகிறாரு தெரில, எந்த அளவுக்கு ட்ரில் பண்ண போகிறாரு, எங்களுக்கு ஓனாக தான் வேணும்னு சொல்ல போகிறாரு தெரில. தொடர்ந்து அமெரிக்காவுக்குள்ளாரே மதுரா அவர்களுக்கு ஆதரவான ப்ரோட்டஸ்ட்லாம் நடந்துகிட்ருக்குல்ல, அவங்களெல்லாம் பார்த்து இப்போ பத்திரிகைகள் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சீனா அலைடு குரூப்ஸ் அப்படின்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கமாக இது எல்லா நாட்டிலையும் இருக்கிறது தான். ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கேட்டால் இங்கே எப்படி வேற ஒரு கட்சியோட ஏ டீம் பி டீம்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி ஒவ்வொரு நாட்டோட கட்சி அங்கே நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சம்பவங்களையும் வேறு நாட்டோட சம்மந்தப்படுத்தி பேசுகிறது பெரிய விஷயமாக நம்ம பார்க்க முடியாது. அடுத்து நம்ம உக்ரைன் கிட்ட போயிடலாம். ஏன்னா பாரிஸில் பெரிய அளவுக்கு மீட் நடக்குது. இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிற அதே சமயத்தில் மாஸ்கோவில் கடந்த 2-3 நாட்களாக விமான சேவைகள் முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கடி ட்ரோன் வந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் விமான சேவையை முடிக்க வச்சுட்டுருக்கிறாங்க. இதுதான் முதல் முறை, அதுவும் மாஸ்கோவில் விமான சேவையை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்துவது என்பது 3 நாட்களாக கிட்டத்தட்ட ஹியூஜ் லாஸஸ் வந்து ரஷ்யாவுக்கு. ஸோ இவ்வளோ வேலைகளையும் செய்துவிட்டு பெல்க்ரோத் பகுதியில் அடுத்தடுத்த 3 எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல்,
950 மைல்ஸ் தாண்டி அங்கே ஒரு எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல். இந்த மாதிரி ஏகப்பட்ட தாக்குதல்களை நிகழ்த்தி விட்டு, அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிற சமயத்திலே இந்த தலைவர்கள் ஒன்று கூடி, நாங்கள் அமைதியை மட்டும் விரும்புகிறோம், அமைதிதான் எங்கள் விருப்பம், இதை ரஷ்யா விரும்பவில்லை என்பது எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் அமைதிக்காக தயாராக இருக்கிறோம், இது ரஷ்யா விரும்பவில்லைன்னு இப்படி ஒரு டைலாக் வேறு அடிப்பாங்க. பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணிடுவீங்க. குசும்பு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க திருப்பி அடித்தாங்கன்னா பார்த்தீங்களான்னு குய்யான்னு கதறுவாங்க. சரி, இப்போ நடந்த நிகழ்வு என்னென்னா, மேக்ரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக கேட்குறாரு. ஹலோ ஏகாதிபத்தியமே, ஹலோ சர்வதிகாரியே கேட்டுக்கொள், கடந்த 15 வருடங்களாக நீங்கள் அக்ரிமெண்ட் போடாத அக்ரிமெண்ட்டு கிடையாது. யார் ரஷ்யாவை பார்த்து கேட்குறாரு. மால்டோவா, ஜார்ஜியா, இது மாதிரி பல அக்ரிமெண்ட்டு போட்டிங்க. இன்றைக்கி அவங்களோட நிலைமெல்லாம் என்ன? மறுபடியும் நீங்கள் தாக்கல் நடத்தலையா? அதனால் எங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும், இந்த செக்யூரிட்டிக்கான பீஸ் கேரண்டி எங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர், 3 நாடுகள், உக்ரைன், யூகே, ஃப்ரான்ஸ் இணைந்து மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட். இந்த போர் நிறுத்தத்துக்கப்புறம் மல்டிநேஷ்னல் ஃபோர்ஸை கொண்டு வந்து உள்ளே இறக்குறாங்க. எங்கே? உக்ரைனை பாதுகாப்பதற்காக, உக்ரைன் மக்களின் விடுதலைக்காக, ரஷ்யாவிடமிருந்து மீட்பதற்காக இந்த மல்டிநேஷ்னல் ஃபோர்ஸை கொண்டு வந்து உள்ளே இறக்கி உட்கார வைக்க போகிறாங்க. ரைட்டு. இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, சப்போஸ் அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடந்து மேக்ரன் அவர்கள் தோத்துட்டு மற்ற ஆள் வந்தாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் செல்லுமா அப்படின்னா அன்னைக்கு செல்லாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்டானர் அவர்களே மறுபடியும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அவர் தவிர வேறு ஒரு தலைவர் வந்து அது மாறுமானா அவங்க இருப்பாங்க. ஆனால் ஃப்ரான்ஸுக்குள்ளே இந்த நிலைப்பாடு இருக்குமான்னு தெரியாது. ஆனால் எடுத்து காட்டிட்டாங்க, இதுக்கப்புறம் உக்ரைனை காக்க வேண்டியது எங்கள் வேலை அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் இப்போ யூகே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தது உக்ரைன் வந்து 7 லட்சம் வீரர்கள் தயார் நிலையில் இருக்காங்களாம். 7 லட்சம் வீரர்கள். அது எப்படி ரஷ்யா வந்து 3 லட்சம் வீரர்கள்னு சொல்லலாம். அதனால் 7 லட்சம் வீரர்கள் வில் பி அரவுண்டுன்றாங்க. ஐயா இன்றைக்கி கூட ஐயா வீடியோ பதிவு பார்த்தேன் நான். இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் அந்த ஊர்லேருந்து அனுப்பி வச்சாங்க. இந்த ஜெர்மனி, போலந்தெல்லாம் போங்கடா உங்கள் ஊருக்கு போங்க, தயவுசெய்து இங்கே இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. அவங்கள எல்லாத்தையும் வீடு வீடாக போய் தேடி பையன் ஜட்டியோடு இருந்தால் கூட பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. ஏதோ அந்த நாயை பிடிச்சிட்டு போகிறாங்களா அந்த மாதிரி பிடிச்சி, ஏய் வாடா அப்படின்னு தூக்கிட்டு போய் எல்லை பகுதியில் நீலாம் இராணுவ வீரருக்கு சேர்ந்துட்டேன் அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதில் 7 லட்சம் வீரர்கள் எங்களுக்கு தயாராக இருக்காங்க. அது இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து உக்ரைனுக்கான சப்போர்ட்டு வெஸ்டர்ன் நாடுகள்லாம் இணைந்து ஃபினான்சியல் அண்டு மிலிட்டரி அசிஸ்டன்ஸ் நாங்கள் கொடுக்கலான் இருக்கோம். தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்த அக்ரிமெண்ட்டு, அதாவது உக்ரைனை பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்கும், நிலங்களை பாதுகாப்பதற்கும், எல்லை பகுதியில் இல்லை வான்பரப்பில் ஏதாவது தடுப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் தடுக்க தயாராக இருக்கிறோம். அங்கே கருங்கடல் பகுதியை துருக்கி சொல்லிட்டாங்களாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அண்ணன் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மற்ற பகுதி எல்லாத்தையும் நீங்கள் பேசி முடிச்சிருங்க, இந்த கருங்கடல் பகுதி மட்டும் அண்ணன் நான் பார்த்துக்கிறேன், யாரும் நெருங்காத மாதிரி பாதுகாத்துக்கிறேன், நீங்கள் அங்கே முடிச்சிருங்கன்ட்டாங்க. அவர் ஓகேன்ட்டார். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனா பாருங்கள், ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு பிரச்சனை. இது மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், செக்யூரிட்டி கேரண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 பேரும் தனிப்பட்ட முறையில் அக்ரிமெண்ட் போட்டு உக்ரைனை காப்பாற்றுறது வேறு, நாங்கள் ஜெர்மனியுடைய வீரர்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் போயிட்டு அங்கே பாதுகாக்க போகிறோம்ன்றாங்க. அவ்வளோதான். இப்போ வீரர்கள் கிளம்பிடுவாங்க. இப்போ வீரர்கள் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ பதிவுலாம், இவங்க எல்லாமே எங்கே போகிறாங்க, அங்கே உள்ளே போயிட்டு உக்ரைனை பாதுகாக்க போகிறாங்க. யூகேனுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது, முன்ன மாதிரி இராணுவ வீரர்கள் ஆர்வமாக வந்து சேர்றதில்லை, பற்றாக்குறை. யூகேனுடைய இராணுவத்தில் வீரர்கள் பற்றாக்குறை என்று யூகேனுடைய இராணுவமே வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இவங்க இங்கே பாதுகாப்பு கொடுக்கறது பத்தாமல், அவங்க நாட்டில் பாதுகாப்பு கொடுக்கறது பத்தாமல் இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ யூகேயில் போய் யூகேன்ற பாருங்கள் உக்ரைனை போய் பாதுகாக்க போகிறாங்க. இதை நம்ம நம்பணும். இப்போ அவங்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பாங்க, நீங்கள் கொடுப்பீங்களா, உக்ரைன் கொடுப்பாங்களா, அதுக்கான அக்ரிமெண்ட் என்ன, இது எல்லாமே பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சும்மா பாரிஸில் கூட்டினாங்க, ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. அது இல்லாமல் உக்ரைனுடைய யங் பீப்புள் எல்லாமே வந்து உக்ரைனுக்குள்ளாரே ஒரு டீசன்ட் ஜாப்பை க்ரியேட் பண்ணணுமா. ஏன்னா முதல்ல நம்ம இங்கேருந்து அவங்க மக்கள் அனுப்பி அவங்க ஒரு நாடு வளர்ப்பெறணும் அப்படின்னா அவங்க நாட்டிலே வேலையை உருவாக்கணும், அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணுன்னே இங்கேருந்து போனார்ல விக்ஸாப் அவர்கள், அவர் சொல்லிட்டார், இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளாக் ராக் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், ஏற்கனவே பாதி உக்ரைனை கொஞ்சம் எழுதி வாங்கிட்டார் அவர், இன்னொரு கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்குது, அவரையும் கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அவருக்கு
அங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதும், அங்கே ஃப்யூச்சரில் வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்டை கொண்டு வரதும், உக்ரைன் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றுறதுக்கும் யார் முக்கிய பொறுப்பு? அமெரிக்காவாகிய நாங்களும் அங்கே பிளாக் ராக்கும் நாங்கள் தான் பொறுப்புன்ட்டார். இனி உக்ரைனுக்குள்ளார எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலுமே நீங்கள் எங்கள் கையில் கொடுத்துடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், வேலைவாய்ப்பை உருவாக்கிடுறோம், பாதிக்கு மேலே அங்கே பிளாக் ராக் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா போதுன்றாரு. சரி, இது நவீன கொள்ளையாக இருக்குது, அவங்க ஒத்துக்கிறாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு ஜெலன்ஸ்கி ஆரம்பத்திலே அங்கே ஏதோ உடன்பட்டிருந்தாருன்னா நாட்டையாவது மீது பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். நாட்டை காப்பாற்றுறன்ற பேரில், ஐரோப்பாவுடைய ரட்சகர்ன்ற பேரில் இன்றைக்கி ஒட்டுமொத்த நாட்டையும் பிளாக் ராக்குக்கும் மற்றவங்களுக்கு எழுதி வச்சுட்டு போக போகிறாரு ஜெலன்ஸ்கி. வேறு என்ன பண்ண போகிறாரு? எழுதி வச்சுட்டு அவர் கடைசியில் வேறு எங்கேயா போய் செட்டில் ஆக போகிறாரா என்னன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் இந்த டீல் வந்து ஃபைனலைஸ்டு, கிட்டத்தட்ட இறுதி கண்டிஷனுக்கு வந்துருச்சான். அக்ரிமெண்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன சின்ன இஷ்யூ தான்றாரு. பட்டு குஷ்னர் அவர்கள், ட்ரம்ப்போட சன்னின்லாம் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த செக்யூரிட்டி கேரண்டி தான் கொஞ்சம் இழுத்துட்ருக்கு, அது கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி வருதுன்னு தெரியலன்றாங்க. இன்றைக்கி 7ஆம் தேதி பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவிலிருந்து முக்கிய நபர்கள், அப்புறம் உக்ரைனில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள், இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து முடிவு எடுக்க போகிறாங்க. என்ன எடுக்க போகிறாங்க என்னன்னு தெரியல. அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிக்கும்போது நல்லா போகுதுங்க. அதாவது அமெரிக்கா தனியாக ஹேண்டில் பண்ணுறேன், தனியாக டீல் பண்ணுறேன்னு ஆரம்பித்து கொஞ்சம் பாசிட்டிவாக போகுது. அப்படியே வந்து ஐரோப்பா நாடுகள் நுழையுது பாருங்கள், இது மறுபடியும் பழைய கதைக்கு போய் சேர்ந்துருது. இப்போ ஐரோப்பா நாடோட ஆதிக்கம் இந்த பேச்சுவார்த்தையில் அதிகமாக இருக்கிறனால இது மறுபடியும் எடுபடாது. இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். இல்லை அதையே மீறினா அது எப்படின்னு தெரியல. பட் இப்போதைய நிலைமைக்கு ரஷ்யாவோட கோரிக்கையை இவங்க எதுவுமே அதை சாய்க்கிற மாதிரி தெரியல. அதனால் கொஞ்சம் டவுட்டு தான். நேற்று வடகொரியாவில் கூட பியாங்காங் பகுதியில் இந்த உக்ரைன் அடித்த அடியில் வடகொரியா வீரர்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களாம். அவங்களுக்கான நினைவு தூண்களை வந்து அமைக்கிறாங்களாம். அதில் அவரே சொந்தமாக தனது மகளை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி கண்ணீர் வடிக்க அந்த நினைவு அஞ்சலியை வந்து செலுத்தினாங்கன்ற மாதிரி அங்கே பத்திரிகைகள்லாம் பெரிய அளவுக்கு எழுதியிருந்தாங்க. அதாவது உக்ரைன் அடித்த அடி அந்த அளவுக்கு இடி மாதிரி இருக்குமா. எந்த நாட்டு வீரர்கள் ரஷ்யாவுக்குள்ள அனுப்பினாலும் முடித்து தள்ளிடுவாங்க, அது வடகொரியா வீரருக்கும் தெரியுன்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லைப்பா நினச்சிக்க வேண்டியதான். இந்தியாவும் வந்து ப்ளூம்பர்க் பத்திரிகைலாம் மறுபடியும் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஜனவரியிலிருந்து நாங்கள் ரஷ்யா கிட்ட வாங்குறதை நிறுத்திக்கிட்டோம். ஏன்னா அடுத்தடுத்த பொருளாதார தடை த்ரெட்டனிங் வர்றதுனால நாங்கள் அந்த பொருளாதார தடையிலிருந்து விலகுவதற்காக நாங்கள் அதிகாரப்பூர்வமாக ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதை நிறுத்திவிட்டோம் என்று கூறுகிறாங்க. எல்லாம் கரெக்டு தான். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ மைக் ஹார்னே அவர்கள், யார், கனடானுடைய அதிபர், கொஞ்ச நாளைக்கு முன்பு 2.5 பில்லியன் அளவுக்கான பணத்தை உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டிக்காகவும் ஆயுத உதவிக்காகவும் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்பு அங்கே கார்னேயோட சன்னு, அதாவது பேர வகையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவரை வந்து உக்ரைனுடைய எக்கனாமிக் அட்வைஸராக வந்து நியமித்திருக்காங்களாம். அப்போ நீங்கள் கொடுக்குற பணம்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் குடும்பத்தில் பயன்பெறுவதற்காக தானான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லா தலைவர்களுக்கும் விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று. எல்லா தலைவர்களும் வாரி வாரி கொடுக்குறது இதை அவங்க கையிலேருந்து கொடுக்குற மாதிரியே ஒரு டைலாக். அந்த நாட்டு மக்களோட பணத்தை கொடுக்குறீங்க, வரி பணத்தை கொடுக்குறீங்க. எதுவும் நீங்கள் கையிலேருந்து கொடுக்குற மாதிரி அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது மற்றது பண்ணுறது எல்லா அரசியல் தலைவர்களும் இதை பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறவி பலன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா? அந்த டீல் ஏற்படுத்துறதுக்கு கமிஷனும் வாங்கிக்கிறீங்க, பாதி கொள்ளையும் அடிச்சுக்கிறீங்க, மீதி வேலை வாய்ப்பு சேர்த்து உருவாக்கிக்கிறீங்களே. நான் அங்கே சொல்லிட்டுருக்கிறேன், எங்கள் கனடாவில் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு. இது மாதிரி அவங்களுடைய முக்கியமான நபர்களை உக்ரைனுக்குள்ளே போய் உட்கார வச்சு போஸ்டிங்கும் வாங்குறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இது எல்லாத்துலேயும் நடந்துகிட்ருக்குன்ற மாதிரி நேற்று ஒரு விமர்சன ரீதியாக இருக்குது. சரி, அது அவங்க பாடு, அவங்க ஏதோ பண்ணி போய் போகிறாங்க. கேட்டால் அமைதிக்காக நாங்கள் எல்லா வேலையும் செய்ய பண்ணுவாங்க. அப்புறம் நேற்று லெபனானுடைய இராணுவம் இங்கே இஸ்ரேல் பக்கம் வந்துட்டோம். நம்ம அங்கேருந்து கிளம்பி ஃப்ளைட்டு பிடிச்சி லெபனான்கிட்ட வந்துட்டோம். லெபனானுடைய இராணுவம் என்ன பண்ணுறாங்க, நேற்று மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன். இதுக்கு முன்னால் இருந்த ஆசாத் ரீஜியனை தொடர்பு கொள்ளுகின்ற இராணுவ வீரர்கள் ஒரு சிலர் இன்னும் லெபனானுடைய இராணுவத்தில் இருப்பதாக, அதை நாங்கள் களையெடுப்பதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரி பெரிய ஒவ்வொரு இராணுவ வீரர்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி வீரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஹெஸ்புல்லாவோட லிங்க் இருப்பாங்க, அது நம்மளுக்கு பின்னாடி டேஞ்சர் ஆகுன்ற மாதிரி அங்கே லெபனானில் அது. அப்புறம் நேற்று ஜெருசலமுக்குள்ளார அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ்டு ப்ரோட்டஸ்ட்,
அதே கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு ப்ரோட்டஸ்ட் தான். இவங்க ஈரானை பற்றின ப்ரோட்டஸ்ட் பெருசாக பேசிகிட்டு இருக்கும்போது இஸ்ரேலுக்குள்ளாரே வந்து ஆர்த்தடாக்ஸ் ப்ரோட்டஸ்ட் அரசாங்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடக்கும்போது ஒரு பஸ் ஒன்று என்ன பண்ணிருச்சு, அடித்து உள்ளே நுழைஞ்சிருச்சு பெரிய கூட்டத்துக்குள்ளார. ஒரு 10,000 பேர்த்துக்கு மேலே ஒரு க்ரௌடு அரசாங்கத்தை எதிர்த்து அடித்து உள்ளே நுழைஞ்ச உடனே ஒருத்தர் வந்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டார். இன்னும் 4-5 பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. இந்த விசாரணை முழுமையாக உத்தரவிட்டிருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில். அப்புறம் இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் அங்கே போனார் இல்லையா, சோமாலியாலேண்டுக்கு. அங்கே போயிட்டு இன்னும் கூடிய விரைவில் நாங்கள் வெளியுறவு அமைச்சகத்தை நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோன்ட்டாங்க. சோமாலியாலேண்டை முழுமையாக அங்கீகரித்து வெளியுறவு அமைச்சகத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இராணுவ பேஸுமே கிட்டத்தட்ட ஒதுக்கிட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அவங்க இராணுவ பேஸ் ஒதுக்குனாங்கன்னா அடுத்த ஒரு யுத்தக்களமாக மாறப்போகிறது சோமாலியாலேண்டு, சோமாலியா. ஏன்னா ஹவுதிகளும் என்ன சொன்னாங்கன்னா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, எமினி ஹவுதிகள். சரி, இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம இந்த பகல்காம் தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்பே உங்கள்கிட்ட நான் பேசியிருந்தேன். ஹமாஸ்னுடைய முக்கிய தலைவர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் விசிட் பண்ணார். விசிட் பண்ணிவிட்டு பெரிய அளவுக்கு ஒரு மாதிரி இருந்தது, டீல்லாம் பேசினாங்க. கிட்டத்தட்ட இந்த பகல்காம் தாக்குதலே இஸ்ரேல் நடத்துகிற மாதிரியான ஒரு பிளானாக தான் இருக்குமோன்னு கூட பேசியிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? கொசுவர்த்தி சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கி தான் என்டிடிவி போன்ற பத்திரிகைகள்லாம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஹமாஸ்னுடைய லீடர் ஒருத்தர், அதாவது நஜீஸ் ஹகீர்னு சொல்லிட்டு, ஹமாஸ்னுடைய லீடர் நஜீஸ் ஹகீர் குஜரன்வாலான்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பக்கத்தில் வந்து லக்ஸரி தொய்பானுடைய ஒரு கேம்பில் சீஃப் கெஸ்ட்டாக பேச போகிறார். அதை இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹமாஸ்னுடைய முக்கிய தலைவர் இங்கே லக்ஸரி தொய்பானுடைய தீவிரவாத இயக்கங்களுக்கு தலைமை தாங்குறார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து போட்டிருந்தாங்க. எல்லாம் கரெக்டு தான். இதெல்லாம் என்றைக்கோ நம்ம எக்ஸ்போஸ் ஆச்சு. கண்டிப்பாக ஹமாஸ் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே நுழையிறாங்க, நம்ம எல்லை பகுதியில் கிட்டத்தட்ட நெருங்குறாங்கன்றது நம்ம என்றைக்கோ எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். என்றைக்காவது ஏதோ போட்டிருந்தீங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு பார்த்தேன் நான் அந்த செய்தியை. நான் ஒன்று. இரண்டாவது, அவங்க பாகிஸ்தானுடைய DGISPR வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம இந்தியா மீது எல்லை பகுதியில் தாக்கல் நடத்தினதுனால பதிலுக்கு இந்தியா நம்ம மீது தாக்கல் நடத்தினதில் நம்ம நிறைய வீரர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். அப்போ நான் அதை எப்படி பார்த்தேன்னா, நம்மளால் நம்ம சொந்த மக்களையே கொல்லப்பட்டுட்டோமே அப்படின்ற ஒரு 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 ஃபீல் இருந்துதான். அதே மாதிரி தான் இப்போ ஆப்கானிஸ்தானையும் நம்ம அடிக்கும்போது பெரிய அளவுக்கு நம்ம மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை நம்ம பெரும்பாலும் அவாய்ட் பண்ணணும். இதனால் நம்ம மக்கள் கொல்லப்படுகிறார்கள்ன்றாங்க. அப்போ ஏற்கனவே அந்த எல்லை பகுதியில் ஆப்கானிஸ்தானோட இஷ்யூவில் நிறைய பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். பட் அவர் அதனால தான் அந்த பிரச்சனையை வளர்த்தாமல், அந்த பிரச்சனை வளர்த்துனா நமக்கு தான் பேர் இழப்பாக இருக்குன்றது இன்றைக்காவது அதை ஒத்துக்கிட்டேப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சாங்க. அப்புறம் இன்னொரு கிளைமேக்ஸ், அசர்பைஜான் துருக்கியுடன் பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட், 33 பில்லியன் கியூபிக் மீட்டர் நேச்சுரல் கேஸ், அதாவது 15 வருஷத்துக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பாக்கு, டிபிலிசி போன்ற பகுதியில் பைப்லைன் வழியாக கொண்டு வராங்க. இது துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா அசர்பைஜான்கிட்ட அந்த தொடர்ந்து அர்மீனியாவுடைய இஷ்யூனால் கொஞ்சம் வர்றதெல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டது. இப்போ அது எல்லாமே ஓகே ஆனதுனால துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தொடர்ந்து துருக்கி வந்து ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு ஹப்பாக இருக்க விரும்புகிறாங்க. அது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமையும். அதாவது பொலிட்டிக்கல் மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் க்ரோத்துக்கும் பெரிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் நினைக்கிறேன் துருக்கிக்கு. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.